டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 2A மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே உங்களோட ஸ்கோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது அடுத்தது நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும், எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்காதவங்க உங்களோட டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எழுதின ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த வெரிஃபிகேஷன் கொஸ்டின் நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோன் ஆகும். அப்படி ஷோன் ஆகும்போது உங்களோட கேட்டகிரி, கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் ரேங்க் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்சனலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயின் ஸ்கோர் வந்து ஓவராலாக 300 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 80 பணியிடங்கள் இருக்குது. 2Aவை பொறுத்த வரைக்கும் 748 பணியிடங்கள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர் அப்படின்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ 80 போஸ்டிங்க்கு வந்து 525 பேரும், 748 பணியிடங்களுக்கு 8652 பேரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 560 பேர்னு கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 987 பேர்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸையும் சரி 2 மெயின்ஸையும் சரி 2 பேருமே சேர்ந்து எழுதின மாதிரியான கேசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வேரியண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது 8697 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இதோட ரேங்க் லிஸ்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரேங்க் அப்படி என்னன்றதை கமெண்ட்ஸில் வந்து கீழே சொல்லுங்கள். இப்போது யார் யாருக்கு 145 கொஷின்ஸ் ப்ளஸ் யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ 145 கொஷின்ஸ் நியர்லி அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்பல்சரி இருக்குது. அதுவே 145 கீழே ஒரு 139, 140, 142 அந்த ரேஞ்சில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களோட இது கம்யூனல் ரேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போகும். ஸோ 145 ப்ளஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து 145, 144 அந்த ரேஞ்சில் இருக்க ஜென்ரல் கேட்டகரி பீப்புளிலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிசி, எம்பிசி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் லெஸ் தென் அப்படியே எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக குறைஞ்சிட்டே வரும். ஸ்பெஷல் கேட்டகரி வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது ரேங்கிங் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி வந்து ரேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம சிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 1:3 ரேஷியோ ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 1:3 தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 80 போஸ்ட் இருக்குன்னா அதில் ஜென்ரல் போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது, ஸோ 70%, 69% ரிசர்வேஷனில் மிச்சம் 30% இருக்குது அப்படின்னா கூட அந்த ரேஞ்சுக்கான கேட்டகிரி தான் கூப்பிடுவாங்க. அண்ட் ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா 1:2. ஸோ 80 போஸ்ட் இருக்குன்னா 160 பேரை கூப்பிடுவாங்க. 1:2 தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் போஸ்ட் 2A போஸ்ட் வந்து 748 இருக்குன்னா அதில் ஜென்ரல் போஸ்ட்டை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 69% இடஒதுக்கீடுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் விதமாக கூப்பிடுவாங்க. அந்த 31% இடஒதுக்கீடுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் விதமாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து